உலகத்துக்கே பஞ்சாயத்து பண்ற அமெரிக்காவுக்கு ஒரு பஞ்சாயத்து. இப்படி ஒரு கதையம்சம் கொண்ட படம் தான் த ஹவுஸ் ஆஃப் டைனமைட். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட் ஒண்ணு வருது. அன்ஆத்தரைஸ்டான ஒரு நியூக்ளியர் பாம் அமெரிக்கால உள்ள சிக்காகோ நகரத்துல விழுந்து ஒரு 10 மில்லியன் அமெரிக்கர்கள் சாக போறதா கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் 18 நிமிஷத்துல சாக போறதா கண்டுபிடிக்கிறாங்க. 18 நிமிஷத்துல பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டம். அதுக்குள்ள அப்புறம் 10 மில்லியன் பேரை நம்ம காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்கா கவர்மெண்ட் அவங்களுக்கு உள்ள புரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணி அந்த மக்களை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கதை ஒண்ணுதான். ஆனா வந்து 3 பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்திருப்பாங்க. அதாவது 3 விதமா கதை சொல்லப்படும். அதாவது கதை ஒண்ணுதான். அதை வந்து ஒவ்வொருத்தவங்களோட கோணத்துல வந்து அந்த கதையை சொல்லுவாங்க. அதை உண்மையிலே எடுத்த விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் படம் வந்து விறுவிறுப்பா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 18 நிமிஷத்துல வந்து இந்த 5 நிமிஷம் தான் இருக்கு, 4 நிமிஷம் தான் இருக்கு, 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கே பதறும். ஏடா பாம் விழுந்துருமோ, எல்லாரும் செத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு பயம் வரும். அந்த ஒரு பயத்தை வந்து டைரக்டர் கொடுத்தது அவரோட வெற்றி தான். இந்த படம் வந்து கிளைமேக்ஸ்ல நடக்குங்கிறத வந்து டைரக்டர் வந்து நம்ம கிட்டே ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் நீங்க என்ன வேணா இருக்கலாம், நீங்க வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால இந்த படத்தை பாக்குறவங்க பாம் விழுந்துச்சா விழுகலையா அப்படிங்கறத நீங்க உங்க முடிவை நீங்க எடுத்துக்கலாம். இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு ஸ்பீடான அழகான ஒரு படம். இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்து நீங்க தாராளமா குடும்பத்தோடையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.